காந்தாரோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோட அப்பா ஒரு இடத்துல மறைஞ்சு போயிடுவாரு. அதுதான் காந்தாரோட மையப்பகுதி. சிவகானங்களான பஞ்சுருலியும் புலிகா வந்து இடத்த பாதுகாக்கிறாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி பாக்ராவோட ராஜா மக்கள் எல்லாரையும் அடிமைப்படுத்திட்டு இருக்காரு. காந்தாராவை சேர்ந்த மக்கள் இயற்கை சாமியா கும்பிடும் போது கார்னிகா கல்லு கிடைக்கிது. இப்ப அதை தெய்வமா கும்பிடுறாங்க. காந்தாரா மக்களை ராஜா இப்போ அடிமைப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருக்காரு. மாயக்காரர் கிட்ட இருக்கிற ஸ்பைசஸ பார்த்து அந்த பொருள் மேல ஆசைப்பட்ட ராஜா இதெல்லாம் எங்க இருந்து கிடைச்சதுன்னு கேட்டதுமே ஈஸ்வர பூந்தோட்டத்துல இருந்து கிடைச்சதுன்னு சொன்னதுமே இப்ப அவர் கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுமே மாயக்கார் மாயமாயிட அங்க இருக்கிற குளிகா தெய்வம் ராஜாவோட தீய எண்ணத்துக்காக அவர் அங்கேயே சாடிச்சிடுறாங்க. இதை பார்த்து பயந்த ராஜாவோட மகனும் அங்க இருக்கிற கடப்பர்கள் கிட்ட போய் சேர்ந்துருவான். காந்தாரோட மக்களுக்கு மைய பகுதியில இருந்து ஒரு குழந்தை கிடைக்குது. அதுதான் ஹீரோ. இப்ப ராஜசேகருக்கும் இப்ப 2 குழந்தைங்க இருக்காங்க. ராஜசேகரோட பையன் குலசேகராக்கு இப்ப ராஜாவோட பதவி கொடுக்குறாங்க. ராஜாவானதுமே முதல்ல காந்தாராவை தான் வேட்டையாடணும்னு போறாரு. இப்ப அங்க ஒரு மான வேட்டையாடுறாரு. ஆனா அது காணாம போனதால ராஜா ஓடி போயிடுறாரு. காந்தாரா மக்கள் எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் உயிரோட இருக்காரு. அவர் திருப்பி கொண்டு போய் விடுறதுக்காக ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸும் சோல்ஜர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு இப்ப பாங்கராக்கு போயிடுறாங்க. இப்ப ராணியை வந்து தேனி கிட்ட இருந்து இவர் காப்பாத்துறாரு. நீ யாருன்னு கேட்டதுக்கு இவர் பதில் சொல்ல மாட்டாரு. ஆனா இவங்க எல்லாரும் வெளிய ஆளுன்னு தெரிஞ்சு இப்ப அங்க இருக்க சோல்ஜர்ஸ்ல இப்ப துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல சிறையில வச்சிருக்காங்க. ராஜா வந்து இப்ப இவங்க காந்தாரா ஆளுன்னு தெரிஞ்சதுமே இப்ப இவரை சாகடிக்க வராரு. ஆனா விஜேந்திர வந்து தடுத்துறாரு. ஹீரோ சிறையில இருந்து தப்பிச்சிடுறாரு. இவ்வளவு வருஷமா இவங்க கடவுளுக்குன்னு வச்சிட்டு இருந்த அந்த ஸ்பைசஸ் எல்லாம் அவங்க துறைமுகத்துல வித்துட்டு இருந்திருப்பாங்க. இதை பார்த்து ஹீரோ இப்ப அவரை விற்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்காக இளவரசியை பர்மிஷன் கொடுத்துறாங்க. இப்போ ஒரு புலி ஹீரோவை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போகுது. அங்க கடம்பர்கள் பண்ண சூனியத்தை இவர் ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதனால கடம்பர்கள் அட்டாக் பண்றாங்க. அப்ப புலி தான் வந்து காப்பாத்துது. ஹீரோ துறைமுகத்தை கைப்பற்றிட்டா தெரிஞ்சதுமே இப்ப ராஜா வந்து காந்தாராவை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அப்பா இதை தடுக்கிறதால இப்ப அவருக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு ராஜா காந்தாராவை அட்டாக் பண்ணிடுறாரு. ஹீரோக்குள்ள குளிகா தெய்வன்றவங்க வராங்க. இப்போ அங்க இருக்கிற ராஜாவே அவங்க ஆட்களையும் சாகடிச்சிடறாரு. விஜேந்திரனும் மயக்கத்துல இருந்து எழுந்து பையனுக்கான கடைசி கரை செய்யறாரு. புதுசா கட்டிட்டு இருக்க கோயில வைக்க வேண்டிய சாமியோட செல்ல விரிசல் விட்டுருக்கு. அதனால இளவரசி பரிகாரத்துக்காக காந்தாராக்கு போய் அந்த மக்கள் கிட்ட உங்க தெய்வங்களை கொடுங்க, எங்க கோவில வச்சு பூஜை பண்ணணும்னு சொன்னதுமே சாமி வாக்கு கொடுத்ததால ஹீரோவும் இப்ப தெய்வங்களை கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்ப சிவனுடைய பிரம்ம கலாசமும் நல்லபடியா முடியுது. ஹீரோட கனவுல வர அம்மாவோ ஈஸ்வர பூந்தோட்டமான காந்தாராவுக்கு ஆசைப்படுற யாரையும் நம்பாதன்னு சொல்றாங்க. காந்தாராவோட தெய்வ சக்தி அடையறதுக்காக கடப்பர்கள் மாயக்காரனை கொடுமைப்படுத்தி அவரோட கண்ணீர்ல சூனியம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அந்த ஊர் குழந்தைங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. கடப்பர்கள் சிவகானத்தையும் சிவனையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி யாரு இருக்குதுன்னு தெரிய வருது. அது வேற யாரும் இல்ல, இளவரசி தான். மூச்சு பேச்சு இல்லாத இளவரசி கடப்பர்களை சேர்ந்த தாய்கிட்ட பால் குடிச்சதாலதான் உயிர் பழிச்சிருப்பாங்க. அதனால இப்ப இவங்களும் அவங்களோட சேர்ந்து ஈஸ்வர பூந்தோட்டத்துக்கு ஆசைப்படுறாங்க. விஜேந்திரனும் அவங்க அப்பாவை கொன்னதுக்காக காந்தாரா மக்களை பழி வாங்கிறதுக்காக இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப சாமியை கட்டி போட்டதால போற தொடுத்துறாங்க. ஹீரோ கூட தனியா சண்டை போட முடியாதுன்னு பூஜை பண்ணி இப்ப விஜேந்திரன் அப்பாவுடைய ஆன்மாவையும் கூட சேர்த்துக்கிறாங்க. இப்ப ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அங்க வர மாயக்காரரோ நான் இவங்கள சமாளிக்கிறேன், இவங்களை அழிக்கணும்னா அதுக்கான சக்தி மூலஸ்தானத்துல இருக்கு, நீ அங்க போன்னு சொல்லி ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ கிணத்துக்குள்ள போனதுமே மாயக்காரரை இவங்க அடிச்சிடுறாங்க. அங்க ஒரு சிவலிங்கத்தை ஹீரோ பாக்குறாரு. அங்க இருக்கிற சூலத்தை ஹீரோ எடுத்ததுமே அங்க கணங்கள்ல கட்டி போட்டு வச்சிருந்த சூன்யமும் விடுவிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோட உடம்புக்குள்ள சிவகணங்களான பஞ்சுருளி குளிகா தெய்வ சக்தி வருது. இளவரசி பெண்ணுங்கிறதால ஈஸ்வரனோட தங்கச்சி சாவண்டி ஹீரோட உடம்புக்குள்ள வந்து இளவரசி கதையை முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி இப்போ ஹீரோ ராஜாவோட கதையை முடிச்சிடறாரு. காந்தார மக்களுக்கு இனிமேலும் ஆபத்து வந்தாலும் பஞ்சுருளி குளிகா தெய்வமும் எப்பவுமே அவங்களுக்கு காவலா இருப்பாங்க.